ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். பார்ட்ஸ் அவர் பாடி ஃபுல்லாக தலை, கண், காது, மூக்கு, கை, கால். ஓகே, நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு தலை பார்ப்போம். தலை வந்து நம்மளை வந்து நல்ல யோசிக்கக்கூடிய திறமையை இயேசு நமக்கு தந்திருக்காங்க. அப்படி தானே? நிறைய பிள்ளைகளுக்கு இப்போ நான் சமீபத்தில் அங்கே சாயிரத்துக்கு போனோம். அந்த பிள்ளை வந்து மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. தலையில் வந்து அவங்களுக்கு வந்து இது இல்லை, மனநிலைமை பாதிக்கப்பட்டவர்கள். அப்போ அவங்க வந்து தலை வந்து மூளை வந்து சரியான வேலை செய்யலை. அப்போ அந்த பிள்ளைகளுக்கு வந்து எப்படி இருக்கும்? ஐயோ, நம்ம எப்படி இருக்கோமே அப்படி இருக்கும். நம்மளுக்கு நல்ல தலை தந்திருக்காங்க, சொல்லலாம் நல்ல மூளை தந்திருக்காங்க, நல்ல அறிவை தந்திருக்காங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நல்லதே நம்ம யோசிக்கணும், நல்ல வேலை யோசிக்கணும், நல்லதை செய்யணும். நம்ம உலகத்தில் இருக்கிறவர்கள் மக்களுக்கு என்ன செய்யணும்? நல்லதை செய்யணும். யாருக்கும் எந்த தீங்கும் செய்யக்கூடாது. நன்மையானதே என்ன செய்யணும்? யோசிக்க வேண்டும். அப்படி ஒரு நல்ல யோசனை நம்ம என்ன செய்யணும்? நம்ம அந்த ஒரு தீர்மானத்தை நம்ம என்ன செய்யணும்? எடுக்கணும். இரண்டாவது, நம்ம கை மற்றவர்களுக்கு நல்ல உதவி செய்யக்கூடிய நல்ல கையாக இருக்கணும். தீங்கு செய்யக்கூடாது. இந்த கையை வச்சு யாருக்கும் என்ன செய்யக்கூடாது. நிறைய பேருக்கு கை இல்லை, பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு தெரியும். எத்தனையோ பேர் கை இல்லாமல் இருக்காங்க. 2 கையும் இல்லாமல் இருக்கிறாங்க. 2 கையும் இல்லாமல் எத்தனையோ ஜனங்கள் இருக்காங்க. நல்ல கையை யார் தந்திருக்கா? இயேசு தந்திருக்காங்க. இந்த கையை வச்சு நல்ல பைபிள் வாசிக்கலாம். சரியா? நல்ல தனம் பைபிள் வாசிக்கலாம், அதை ஆராயலாம், வேத ஆராய்ச்சி பண்ணலாம், மற்றவர்களுக்கு நன்மை செய்யலாம். நம்மளால் முடிந்த மட்டும் என்னென்ன நன்மை செய்யணுமோ அதை செய்யுங்க. இந்த கையால் யாருக்கும் தீங்கு செய்யணும் வச்சாங்க நினைக்காதுங்க. சரியா? அடுத்தது நம்ம கால், மெயின் கால் தான். நிறைய பேருக்கு என்னது இல்லை, கால் இல்லை, 2 கால் இல்லை. சமீபத்தில் நான் யூடியூப் பார்த்தேன். ஒரு சின்ன குழந்தை அவங்க அப்பா வேறு வண்டியில் வச்சு 2 கால் இல்லாமல் அப்படியே தள்ளிட்டு போகுது. எனக்கு ரொம்ப அப்படியே இதாகிட்டு, அப்படியே ஷாக் ஆகிட்டு. நமக்கு 2 கால் யார் தந்திருக்கா? இயேசப்பா தந்திருக்காங்க. எதுக்கு? மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய, அதான் வேத வசனம் உண்டு, தீங்கு செய்ய விரைந்தோடும் கால். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. நல்லதை செய்யுங்க. கோயிலுக்கு போகிறதுக்கு நல்ல கால் தந்திருக்காரு. நல்ல கோயிலுக்கு போகலாம், நல்ல அந்த நல்லதை செய்யலாம், மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், மற்றவர்களுக்கு எத்தனையோ காரியங்கள் செய்யக்கூடிய இது இருக்குது. அதை செய்யுங்க. நல்ல உதவிகளை செய்யுங்க. நல்ல நம்மளை விட எத்தனையோ இளைஞருக்கு அவங்களுக்கு செய்யுங்க. இன்னும் ஒன்று நான் சொல்கிறேன், எப்போதும் மனரம்யமாக இருக்கும். நம்மளுக்கு கிடைத்தது போதும் என்ற கூடிய தேவபக்தியை மிகுந்த ஆதாயம். சிலவங்களுக்கு எவ்வளோதான் இருந்தாலும் ஒரு மன திருப்தியே இருக்காது. ஒரு திருப்தி உள்ள வாழ்க்கை எல்லாத்துக்கும் வர்றாது. இயேசுவை நினைத்து இயேசுவோடு இருந்து அவரோடு ஜீவிக்கும்போது, அவரோடு நம்ம டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது, அவ்வளோ நேரத்துக்கெல்லாம் இயேசப்போடு நம்ம நினச்சங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் நமக்கு என்ன செய்யும்? மகிழ்ச்சி, மனரம்யம் எல்லாம் வரும். மனரம்யங்கிறது லேசான காரியம் இல்லை, அது நித்திய விருந்து. இயேசப்பா சொல்லியிருக்காங்க, மனரம்யம் நித்திய விருந்து. போதும், நம்மளுக்கு இருக்கிறது போதும். அப்படிப்பட்ட மன நிறைவு தான் நித்திய விருந்து. இப்படி மனரம்யமாக வாழக்கூடிய உங்களுக்கு யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்குது சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.